திருவண்ணாமலை அற்புதங்கள் கிரிவலம் பிறந்த கதை. திருவண்ணாமலை கிரிவலம் யாரால் வந்தது? திருவண்ணாமலையை முதலில் கிரிவலம் வந்தது யார் தெரியுமா? திருவண்ணாமலை துர்க்கையின் சிறப்பை அறிவீர்களா? திருவண்ணாமலையில் தீபஸ்வரூபமாக இறைவன் சொன்ன விஷயம் என்ன? திருவண்ணாமலை தீபத்தின் போது தோன்றும் அர்த்தநாரீஸ்வரரின் ரகசியம் என்ன? இப்படி வியக்க வைக்கும் பல விஷயங்களையும் விரிவாக பார்க்கலாம் இந்த திருவண்ணாமலை அற்புதங்கள் நிகழ்ச்சியில். வாருங்கள், அண்ணாமலையுடன் ஐக்கியமாவோம். எல்லாம் அறிந்த அண்ணாமலையானே, புல்லாய் முளைத்த அடியே சரணம். எல்லாம் அறிந்த அண்ணாமலையானே, புல்லாய் முளைத்த அடியே சரணம். இறைவனிடத்தில் அன்பு செய்வதே பக்தி. அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் அச்சிறு பொறியானது வளர்ந்து ஜோதியாக நமக்குள் ஒளி வீசுகிறது. அப்போது நம் மனம் நன்றாகிறது, நலம் பெறுகிறது, குறைகள் தீர்கிறது, கவலைகள் கரைகிறது, உடல் வலிமை அடைகிறது. ஆனால் நாமோ இதை உணராமல் தேவையில்லாத எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் மனம் எங்கெங்கோ பறக்கிறது. அதை ஒருநிலைப்படுத்த மனம் அமைதி பெறும். எண்ணங்கள் ஒருமுகமாகும். இறைவனை நினைக்க நினைக்க பல தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும். அப்படி இறைவனை நினைக்க நினைக்க முக்தியும் பெறலாம். குறிப்பிட்ட சில தலங்களில் இருக்கும் தெய்வத்தை வணங்கி வழிபட முக்தியும் கிடைக்கும். அப்படி முக்தி தரும் ஸ்தலங்களாக சொல்லப்படும் திருத்தலங்களில் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலம் என அருணாச்சல புராணம் கூறுகிறது. மார்க்கண்டேய முனிவருக்கு நந்தியம் பெருமான் அருணாச்சல புராணத்தை எடுத்து கூறினாராம். அதன்படி எருமை தலை கொண்ட மகிஷன் என்ற அசுரன் நீலகிரி மலையில் வசித்து வந்தான். அவன் துர்குணங்கள் நிரம்ப பெற்றவன். குபேரனின் நகரமான அமராவதியை கொள்ளையடித்து விட்டான். அத்தகைய மகிஷனுக்கு ஆகாரம் தேடி காட்டில் திரிந்த அவனது பணியாட்கள் பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்த இத்திருவண்ணாமலை காட்டில் நுழைய காட்டின் காவலர்களாக இருந்த அஷ்ட பைரவர்கள் அவர்களை கொன்றுவிட்டனர். இதனால் கடும் கோபமான மகிஷாசுரன் தன் சேனை தலைவரான நிசும்பனை அனுப்ப அஷ்டபைரவர்கள் நிசும்பனை தவிர எஞ்சிய அனைவரையும் கொன்றனர். பின்னர் மகிஷாசுரன் போர் தொடுக்க முனிவர்கள் பயந்தோட அம்மை தன் அருகிலிருந்த துர்க்கையிடம் அந்த அசுரனை சம்ஹாரம் செய்ய அனுகிரகித்தாள். இத்தெய்வத்தின் சந்நிதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வடக்கில் உள்ளது. துர்க்கை யாழி வாகனம் ஏறிச் செல்ல, அண்ணாமலை நாயகி உண்ணாமுலை முன்னே செல்ல, காளி படையுடன் பின்தொடர துர்க்கை சக்கராயுதத்தை ஏவி மகிஷன் தலையை வீழ்த்தினாள். இந்த வெற்றியை கார்த்திகை மாதம் வெற்றி திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்த போது அண்ணாமலையில் ஒரு பெரும் ஜோதி உண்டாகி பல கோடி சூரியன் போல் பிரகாசிக்க அதில் சிவபெருமான் தோன்றி, அம்மையே, நீ இத்திருமலையினை வலம் வர கடவாய் என்று அருளினார். அம்பாள் அதை ஏற்று கௌதம முனிவருடன் வலம் வர வேத முழக்கம், சல்லரி மல்லரி முரசு தந்துபி வாத்தியங்கள் முழங்க 2 கைகளையும் தன் தலைமீது குவித்து மலையை வலம் வந்தாள். அப்படியாக அம்பாள் மேற்கு திசை நோக்கி வந்தபோது சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தார். அம்பாளும் அக்காட்சியை தரிசித்து வணங்கி கிழக்கு திசை வந்ததும் சிவபெருமான், தேவி, நீயும் நானும் ஆணும் பெண்ணுமாய் நீ என்றும் நானென்றும் பேதம் இல்லாமல் இருந்தோம். இப்போது உன் தவத்தின் பலனாய் நம் இடது பாகத்தில் சேர்ந்து இருக்க கடவாய் என்று கூறி அம்பாளை அணைக்க இருவரும் ஒரே தேகமாகி விட்டனர். அப்படியாக அம்பாளும் சிவனும் இணைந்த ரூபமே அர்த்தநாரீஸ்வரர். அற்புதமான இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோற்றம் அருணாச்சலம் மலையில் எழுந்த தோற்றம். திருவண்ணாமலை கோயிலில் உள்ள செப்பு பிரதிமங்களில் மிக வனப்பு வாய்ந்ததும் பழமையானதும் அர்த்தநாரீஸ்வரர் படிமம்தான். திருவண்ணாமலை சென்றால் நிச்சயம் அர்த்தநாரீஸ்வரரையும் தரிசித்து அருள் பெறுங்கள். கார்த்திகை தீப திருவிழாவின் போது முதல் 3 நாட்கள் துர்க்கை கோயிலில்தான் விழா நடக்கும்.
துர்க்கை அம்மன் வீதி உலா வருவதே கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள். அப்போது வனதேவதையான துர்க்கை வலம் வருவதை நாமும் கண்டு வணங்கி அருள் பெற வேண்டும். ஆன்மீக அன்பர்களே, தெய்வமான பார்வதி தேவியே திருவண்ணாமலையை வலம் வந்திருக்க, சாதாரண மானிடர்களாகிய நாமெல்லாம் அண்ணாமலையை வலம் வந்தால் எவ்வளவு பயனளிக்கும் என்பதை உணர வேண்டும். அது மட்டுமல்லாது பக்தி சிரத்தையுடன் மலையை வலம் வர நிறைவான பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். மலையை வலம் வருவதோடு வன துர்க்கையையும் வழிபட்டு துன்பங்கள் நீங்கப் பெறுவோம். சம்போ மகாதேவா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவண்ணாமலை அற்புதங்கள் கிரிவலம் பிறந்த கதை.